Hello everyone, welcome to the Masters Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா ஹவு கேட் ப்ரிப்ரேஷன் ஹெல்ப்ஸ் டு கிராக் கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். நார்மலாக கேட் அப்படிங்கிறது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். அந்த கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அந்த கேட் எக்ஸாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ணுறது ஹையர் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது ட்ரூ கிடையாது. 90% நம்ம வந்து கோர் பிளேஸ்மெண்ட்ஸை கிராக் பண்ணுறக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸை வாங்குறதுக்கும் தான் இந்த கேட் எக்ஸாமை யூஸ் பண்ணுறோம். ரைட், ஹையர் ஸ்டடீஸ் செகண்டரியாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ரைட்டா? ஓகே, இதில் கேட் ப்ரிப்ரேஷன் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, கேட் ப்ரிப்ரேஷனால் என்னெல்லாம் பெனிஃபிட், கவர்மெண்ட் ஜாப் என்ன கிடைக்குது, இல்லை நம்ம கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் கேட்டோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கேட் ப்ரிப்ரேஷன் எப்படி எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு மேஜராக 3 டிவிஷன்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதர் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும், இமீடியட்டாக அவங்க எண்ட் ஆஃப் த கோர்ஸில் பிளேஸ்மெண்ட்ஸை செலக்ட் பண்ணணும், ஹையர் ஸ்டடீஸ் போகலாம், இல்லைன்னா பிஸ்னஸாக இருக்கலாம். இங்கே பிஸ்னஸ் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட், அதை விட்டுருவோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் பிஸ்னஸில் ஃபேமிலி பிஸ்னஸ் ஆர் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி பிஸ்னஸ்ங்கிறது ஆல்ரெடி பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க பிஸ்னஸை அவங்க எடுத்து சப்போர்ட் பண்ணி பண்ணுறது, ஃப்யூச்சரில் அவங்க அதை பார்க்குறது. இல்லை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ்ங்கிறது அவங்க நியூவாக அவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்னு பார்க்குறோம். இதில் ஹையர் ஸ்டடீஸில் பிளேஸ்மெண்ட் போகலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். 99% ஆஃப் த இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸோட ட்ரீம் என்னென்னா கெட்டிங் த பிளேஸ்மெண்ட்ஸ் இன் குட் கம்பெனி. ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சேலரியோட போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸோட ட்ரீமாக இருக்கும் உள்ளே வரும்போது. ஸோ அப்படி போகும்போது என்னெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டார் ஜாப்ஸ், பப்ளிக் செக்டார். இந்த பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறது என்னென்னா கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப் தான் பப்ளிக் செக்டார்னு சொல்கிறோம். இந்த ப்ரைவேட்டில் கோர், நான் கோர். கோருக்கு நான் கோருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுனா, படித்த டிகிரிக்கு ரிலேட்டடாக நம்ம கம்பெனியில் வேலை பார்த்தோம்னா கோர் பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே நான் கோர் அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபீல்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் நான் கோர். அண்ட் பப்ளிக் செக்டாரில் அதே மாதிரி இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங், நம்ம படித்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக வேலை பார்த்தோம்னா இன்ஜினியரிங் பப்ளிக் செக்டார் ஜாப்ஸ்னு எடுத்துக்கிறோம். நான் இன்ஜினியரிங் இருக்குது, அதுவும் என்னென்ன ஜாப்லாம் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட் வீடியோவை பாருங்கள். அது போக நம்மளோட த மாஸ்டர்ஸ் அகாடமியில் கம்ப்ளீட்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் கண்டென்ட் ரெக்கார்டட் வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதுக்கான டீட்டெயில்ஸையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து முடித்தோடனையும் இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் உங்கள் ரிலேட்டிவ் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ரைட், இங்கே பப்ளிக் செக்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ். ஹையர் ஸ்டடீஸில் 3 டிவிஷன்ஸில் பார்க்கலாம். எம்இ எம்டெக் ப்ரோக்ராம் பண்ணலாம். எம்இ எம்டெக் ப்ரோக்ராம் இப்போ நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறோம். ஓகே, அதை தாண்டி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம், ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களோட ட்ரீம் என்னவாக இருக்குன்னா, ஒரு என்ஐடி ஆர் ஐஐடியில் போய் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் வச்சுருப்பாங்க. ஓகே, ஐஐடிஸில் போய் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா என்ஐடியில் போய் நம்ம எம்இ எம்டெக் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக இருக்கும். இங்கெல்லாம் போகணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா கேட் எக்ஸாம் மேண்டேட்ரியாக வேணும். இங்கே என்ஐடிஸ் ஐஐடிஸ் போகணும் அப்படின்னா கேட் எக்ஸாமை கிளியர் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அங்கே போய் எம்இ எம்டெக் ப்ரோக்ராம் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் ஒன் மோர் திங், கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் ஸ்டைஃபண்ட். ஓகே, ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 12,400 rupees கவர்மெண்ட்லேருந்தே வரும். ஓகே, எவ்ரி மந்த் 12,400 rupees. 2 years நீங்கள் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் இந்த சப்போர்ட் கிடைக்கும். இன்னும் இது வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம், வேரி ஆகலாம். ரைட், நெக்ஸ்ட் எம்பிஏ பண்ணலாம். ஓகே, எம்பிஏ பண்ணுறக்கும் கேட் எக்ஸாம் மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் ஐஏஎம்ஸில் வந்து நீங்கள் எம்பிஏ பண்ணலாம், இல்லை எம்எஸ் பண்ணலாம், ஃபாரின் போய் எம்எஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து எம்இ எம்டெக் ப்ரோக்ராம் பண்ணணும், இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஜாப்ஸ் பார்க்கணும், இல்லை எம்எஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் காமனான ரிலேஷன் நாங்கள் என்சர்க்கிள் பண்ணதுக்கெல்லாம் காமனான ரிலேஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு எல்லாமே நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட
கோர் சப்ஜெக்ட்ஸோட நாலேஜை நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஓகே, வாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது இந்த பேஜில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ரைட்? இது கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஓகே, இன்ஜினியரிங் படிக்கிற இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸ்க்கான கவர்மெண்ட் ஜாப். இதில் 2 கேட்டகரி இருக்குது, இன்ஜினியரிங் கவர்மெண்ட் ஜாப், நான் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் ஜாப். இன்ஜினியரிங் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் நான் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இன்ஜினியரிங் கவர்மெண்ட் ஜாப்பை இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்பியர் ஆகி அந்த ஜாப்ஸை வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி படிக்கிறாங்க, மெக்கானிக்கல் படிக்கிறாங்க, சிவில் படிக்கிறாங்க, இசி, ட்ரிபிள் இ, E&I, இந்த மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான எக்ஸாம் எழுதி தான் போக முடியும். நான் இன்ஜினியரிங் இது irrespective ஆஃப் எனி டிகிரி. ஓகே, நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதர் இன்ஜினியரிங்கில் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும், ஆர்ட்ஸ், டிப்ளமோ, ஃபார்மசி, எனி கிராஜுவேட் கேன் அப்பியர் ஃபார் த நான் இன்ஜினியரிங் ஜாப்ஸ். பட் இந்த பேஜ் இருக்க எல்லா ஜாபுக்குமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஜாப்ஸும் எழுதலாம், நான் இன்ஜினியரிங் எழுதலாம். அதே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஜாப்க்கு அப்பியர் ஆக முடியுமானா அது வந்து சான்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கில் ஸ்டேட் லெவல் அண்ட் சென்ட்ரல் லெவல். ஸ்டேட் லெவலில் டிஎன்பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கவர்மெண்ட் ஜாப் ஏஇ போஸ்டெல்லாம் இருக்குது. ஓகே, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்தந்த ஃபீல்டில் போஸ்ட் இருக்குது. டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. பிஇ படித்த ஸ்டூடெண்ட்ஸ், எம்இ படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மெயின் இன்ஜினியரிங்க்கே எழுதலாம். அதே வந்து யூஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ், ஓகே, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் ஃபேக்கல்ட்டி மெம்பராக ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் பிஇ முடித்தாவே போதும், ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போகலாம். அண்ட் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், டிஎன்பிசிபி, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு ஃபியூ ஜாப்ஸ் மட்டும்தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா ஜாப்ஸ் இருக்குது, ஜஸ்ட் கூகுள் பண்ணாவே உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இன்ஜினியரிங்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது. அது போக வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா, ஓகே, 50+ கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்காங்க. அது என்ன சார் பிஎஸ்யூ அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கஸ்டடியில் இருக்க, அதாவது கண்ட்ரோலில் இருக்க கம்பெனிஸ் தான் பிஎஸ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாமே டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி தான் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ இதில் 50+ கம்பெனிஸ் இருக்காங்க பிஎஸ்யூவில். இந்த கம்பெனிஸ்லாம் போய் ஜாபுக்கு ஜாயின் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? இதில் ஏதாவது நம்ம யூஜிலேயோ பிஜிலேயோ நல்ல ப்ராஜெக்ட் பண்ணியோ, இல்லை வந்து 10 கிரேடுக்கு 9.5 90% ப்ளஸ் மார்க் வச்சுருந்தா நம்ம டைரெக்டாக எடுத்துக்குவாங்களான்னா நோ. இதுக்கு எல்லாமே என்ன ஒரு ஓகே ரூட் காஸ் இருக்குது அப்படின்னா, கேட் எக்ஸாம். கேட்டோட ஸ்கோர் கார்டை வச்சு தான் நீங்கள் இங்கே அப்பியர் ஆக முடியும். கேட் ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி, கேட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனிஸ்லாம் ஜாயின் பண்ண முடியும். ஏன் கேட் ஒரு காமனான எக்ஸாமாக வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் n நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் எவாலுவேஷன் சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையோ படிச்சுங்க. பட் இதுக்கு உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் நாலேஜ் எல்லாம் இருக்கணும்னு இந்தியா ஃபுல்லாக காமனான கொஸ்டின் பேப்பர் வச்சு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ தட் அதை கிராக் பண்ணால் தான் உங்களுக்கு பிஎஸ்யூஸில் ஜாப்ஸ் கிடைக்கும். அது போக இஸ்ரோ, ஓகே, இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதில் செப்பரேட்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்எல்சி இவ்வளோ நாளாக செப்பரேட்டாக இருந்தது, இதுவும் இப்போ என்ன ஆயிடுச்சு, கேட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. கேட் மூலமாகவே ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், மெட்ரோ ரயில் கார்பரேஷன், இன்னும் நிறையா ஜாப்ஸ் இருக்குது. ஓகே, நான் டீட்டெயில்டாக இன்னும் உங்களுக்கு அனதர் வீடியோவிலையும் கொடுக்குற ஜாப் என்னென்ன ஜாப் இருக்குது அப்படிங்கிறதைவே. ஓகே, இதெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டேட் லெவல் அண்ட் சென்ட்ரல் லெவலில் இருக்க இன்ஜினியரிங் ரிலேட்டட் கவர்மெண்ட் ஜாப். அது போக வேறு என்ன சார் இருக்குது? நாட் ஓன்லி இன்ஜினியரிங் ரிலேட்டட், நான் இன்ஜினியரிங்கில் எகெயின் ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவல். ஸ்டேட் லெவலில் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் எக்ஸாம்ஸ், ஓகே, அதாவது குரூப் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, இந்த மாதிரி சப் ரிஜிஸ்ட்ரார், சப் கலெக்டர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிளரிக்கல் ஒர்க், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலையுமே இவங்க எழுதலாம். நாட் ஓன்லி இன்ஜினியரிங், அதர் டிகிரி படித்தவங்களும் இதை எழுதலாம். ஓகே, அண்ட் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை ஃபயர் சர்வீஸ்லேயோ போகலாம், ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்டேட் லெவலில் இருக்க ஆப்ஷன்ஸ், ரைட்? இன்னும் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா யூபிஎஸ்சி. ஓகே, யூபிஎஸ்சியில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இன்னும் 8 டிஃப்ரெண்ட் எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா?
ஐஏஎஸ்ல எடுத்துக்கலாம், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ், இன்னும் உங்களுக்கு வந்து இதில் கேட்டகரிஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ இவ்வளோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். உங்களுக்கு சிபிஐலேருந்து எல்லா கேட்டகரிலையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன். இது வந்து இங்கே இருக்கிறது இன்ஜினியரிங் ரிலேட்டட், இது நான் இன்ஜினியரிங். என்டி அண்ட் என்ஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி, அதுலேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆஃப்கேட் ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், இதுக்கும் போகலாம். அது போக நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, எஸ்பிஐ, ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாமும் போகலாம். ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் கஸ்டடியில் இருக்க பேங்க், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஐபிபிஎஸ் எக்ஸாம் மூலமாக எடுக்கிறாங்க. அது போக நிறைய ப்ரைவேட் பேங்க்குக்கும், ஓகே, கேவிபி, லக்ஷ்மி விலாஸ், ஃபெடரல் பேங்க், ஓரியண்டல் பேங்க், இந்த மாதிரி நிறையா பேங்க்குக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆர்பிஐ, எஸ்பிஐ, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் நிறைய வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ இங்கே நான் அந்த க்ரீன் கலரில் இன்சர்க்கிள் பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் ஒரு காமனான ரிலேஷன் இருக்குது. அது என்ன சார் காமனான ரிலேஷன் க்ரீன் கலரில் இன்சர்க்கிள் பண்ணியிருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, இதுக்கெல்லாம் காமனாக ஒரே ஒரு சிலபஸை படித்தா போதும். இதில் இருக்க எல்லா எக்ஸாமுக்கும் எழுதலாம். பேங்கிங்கில் போனால் 9 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எழுதலாம். அது என்ன அப்படின்னா ஆப்டிடியூட், கம்ப்ளீட் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். இதை நீங்கள் தரவாக படித்தா போதும். இதில் இருக்க ஒரு 10 டிஃப்ரெண்ட் எக்ஸாமுக்கு உங்களால் ஈஸியாக அப்பியர் ஆக முடியும். நாட் ஓன்லி ஃபார் நான் இன்ஜினியரிங், அதே ஆப்டிடியூடை தரவாக படித்தா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் போகலாம். கேட் எக்ஸாமில் ஒரு 15 மார்க்ஸ் வருது, எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். இதுக்கான ஆப்டிடியூட் நீங்கள் எங்கே போய் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம். நம்மளோட த மாஸ்டர்ஸ் அகாடமி பிளாட்ஃபார்ம்லேயே கம்ப்ளீட்டான வீடியோஸ், நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது. ஓகே, அதுக்கான லிங்க்கையும் வந்து உங்களோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்லோவாக அதுலேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சார் கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னீங்களே, எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்னா லிஸ்ட் ஆஃப் பிஎஸ்யூஸ் த்ரூ கேட். இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் கேட்டு கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஏஐ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பார்க், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சர் நிஞ்சம் லிமிடெட், சிடிஏசி சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ், சிஜிபிடிஎம் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன்ஸ், டிசைன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ், சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், சிபிஆர்ஐ சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சிஆர்ஐஎஸ் சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், டிஆர்டிஓ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இசிஐஎல் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், இஐஎல் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், கெயில் செயல்னு இருக்குது. நம்ம அதெல்லாம் இன்னும் போடலை. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம கூகுள்லேயே இருக்க ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரைட்? லிஸ்ட் ஆஃப் பிஎஸ்யூஸ் த்ரூ கேட் ஃபார் யுவர் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட். என்ன டிபார்ட்மெண்ட்டோ போட்டிங்கன்னா அந்தந்த கரண்ட் இயரில் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து கேட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் வரும். கெயில் இருக்குது, செயில் இருக்குது, ஹெச்பிசிஎல் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அண்ட் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லுறது இல்லையா, இப்போ அது செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எக்ஸாம்ஸு செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நால்கோ, என்எஃப்எல், என்எல்சி, ஓகே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு இந்த பேஜில் வர அளவுக்கு மட்டும் உங்களுக்கு கம்பெனிஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இன்னும் என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஜஸ்ட் கூகுள் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும், ரைட்? அது போக நான் கேட் பிஎஸ்யூன்னு இருக்குது. அது என்ன சார் நான் கேட் பிஎஸ்யூனா, கேட் எக்ஸாம் இல்லாமல் செப்பரேட்டாக எக்ஸாம் வச்சு கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்ணுற ஃபியூ கம்பெனிஸ். கோல் இந்தியா லிமிடெட், விசாகப்பட்டினம் ஸ்டீல்ஸ், வைசாக் ஸ்டீல், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. இன்னும் அதர் போஸ்ட்டுக்கும் வந்து ஓகே கிராஜுவேட் ட்ரெயினியாகவும் எடுக்கிறாங்க. நான் கேட் பிஎஸ்யூனா என்னென்னா, இது கேட்டுக்கு இதுக்கு என்ன சிலபஸ் டிஃப்ரெண்ட்னா, ஓகே, சிலபஸ் வந்து இது கேட்டோட சிலபஸே 95% வந்துடும். ஓகே, அது போக ஜென்ரல் நாலேஜ், ஓகே, ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 5% வரும். இதெல்லாம் சேர்த்து எடுத்திங்கன்னா நான் கேட் பிஎஸ்யூ. பட் கேட்டை விட இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதில் வந்து 65 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கே அரௌண்ட் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட வரும். ஓகே, ஃபியூ எக்ஸாம்ஸில். ஓகே, ஸோ கேட்டை தரவாக படித்தா போது, கேட் சிலபஸ் தரவாக இருந்தாவே இந்த எக்ஸாமையும் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சார் இவ்வளோ நேரம் கேட்டுன்னே பேசுகிறீங்களே, அப்படி அதில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் வரும் இல்லையா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் இதே வீடியோவில் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். கேட் எக்ஸாம், இந்த கேட் எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். எலிஜிபிலிட்டி 3rd இயர்
4th year and all passed out students. சார் அப்போ செகண்ட் இயர் அண்ட் ஃபஸ்ட் இயர் எழுத முடியாதா? நோ. ஏன்னா தேர்ட் இயர் எவ்ரி இயர் வந்து தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் February month வர அவங்களோட 6th செமஸ்டரில் எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகலாம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் வந்து தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயரில் இருக்கிற சப்ஜெக்ட்டை மோஸ்ட்லி படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எலிஜிபிள் இல்லை. தேர்ட் இயர்லேருந்து எழுதலாம். பாஸ்ட் அவுட் ஆகி நீங்கள் எந்த இயரில் இருந்தாலும் எழுதலாம். ஏஜ் லிமிட் எதாவது இருக்குன்னா நோ, நீங்கள் எந்த ஏஜில் வேணால் போய் எழுதலாம். ஈவன் நீங்கள் ஒரு 40 ஏஜில் போய் எழுதணும்னு ஆசைப்பட்டாலும் கேட் எக்ஸாம் எழுதி அந்த கேட் ஸ்கோர் கார்டை வச்சு நீங்கள் ஐஐடிஸில் போய் பிஹெச்டி பண்ணலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ஸில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? சார் 5 தான் பண்ண முடியும், 6 தான் பண்ண முடியும், ஒரு 10 அட்டம்ஸ் தான் பண்ண முடியும். நோ, இதுலேயும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எவ்ரி இயர் கேட் எக்ஸாமுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் நீங்கள் அப்பியர் ஆகலாம். பாஸ் மார்க் எவ்வளோ சார் இருக்குன்னா மேக்ஸிமம் 100 மார்க்ஸ் வைக்கிறாங்க. பாஸ் மார்க் இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக எடுத்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு 25 to 35 தான் பாஸ் மார்க் இருக்குது. ஓகே, 100க்கு 25 to 35 மார்க்ஸ் எடுத்தாவே பாஸ். அப்படி பாஸ் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் கேட்லேருந்து அந்தந்த இயருக்கு கேட் ஸ்கோர் கார்டு, வேலிட் ஸ்கோர் கார்டு வரும். அவங்க எவ்ரி இயர் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வேரி ஆகும். அந்த கட் ஆஃப் மார்க் வந்து கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன், இதெல்லாம் வச்சு ஆஃப்டர் கேட் எக்ஸாம் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் மூலமாக அந்த எவ்ரி இயர் வந்து கட் ஆஃப் மார்க்கை சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த இயர் இருக்க ஒரு 28 இருக்குன்னா 27 ஆகலாம், 28.5 ஆகலாம், 28.7 ஆகலாம். அது எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எவ்ரி இயர் வந்து பாஸ் மார்க் வந்து வேரி ஆகும். பட் அந்த இயரில் கரண்ட் இயரில் அவங்க கொடுத்துருக்க பாஸ் மார்க்கு யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கேட் ஸ்கோர் கார்டு கிடைக்கும். மற்றவங்களுக்கு வந்து எந்த கேட் ஸ்கோர் கார்டு வராது. அப்படி கேட் ஸ்கோர் கார்டு வந்தால் எவ்வளோ இயர்ஸ் வந்து அது வேலிடுன்னு பார்த்தா 3 இயர்ஸ். இப்போ நீங்கள் தேர்ட் இயரில் எழுதுறீங்க, எந்த இயரில் எழுதினாலும் 3 இயர்ஸ் வேலிட். இந்த வேலிடிட்டி எதுக்காக அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு இது 3 இயர்ஸ் வேலிட், பட் நாட் ஃபார் த கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப் எவ்ரி இயர் நீங்கள் எழுதுகிற ஸ்கோரை வச்சு அந்தந்த இயருக்கான போஸ்டிங்க்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இன்கேஸ் இப்போ நீங்கள் தேர்ட் இயரில் எழுதுறீங்க, நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்க, பட் உங்களுக்கு ஜாபும் கிடச்சிருச்சு, போயிட்டு உங்களுக்கு ஜாபுக்கு அதில் விருப்பம் இல்லை, உங்களுக்கு செட் ஆகலை, மறுபடியும் ஹையர் ஸ்டடீஸ் போகலான்னா எகெயின் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதணுங்கிற கண்டிஷன் கிடையாது. நீங்கள் தேர்ட் இயரில் எழுதுனதை வச்சு என்ன பண்ணலாம், எகெயின் அந்த மார்க்கை வச்சு கவுன்சிலிங் அப்ளை பண்ணி உங்கள் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் போய் பிஜி டிகிரி பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வந்து கேட்டுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட், கேட் ப்ரிப்ரேஷன் எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு ரஃப் கால்குலேஷன், ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது 10 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 100% சிலபஸ்னு வச்சுக்கோங்க, இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இந்த கேட் ப்ரிப்ரேஷன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், தென் ஹையர் ஸ்டடீஸ், தென் கவர்மெண்ட் ஜாப். இப்போ ஒரு 100% சிலபஸில் 2 to 3 சப்ஜெக்ட், அதாவது 20 to 30% ஆஃப் த சப்ஜெக்ட்ஸை தரவாக படித்தாவே போதும், பாஸ் மார்க் ஈஸியாக கேட்டில் எடுத்துடலாம், அலாங் வித் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ அதில் 25 to 35 மார்க்ஸ் எடுத்தாவே நீங்கள் இங்கே 2 to 3 கோர் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களோட தேர்ட் இயர்லையோ இல்லை ஃபைனல் இயர்லையோ நீங்கள் உங்களோட கேம்பஸ்லேயோ இல்லை ஆஃப் கேம்பஸ்லேயோ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூமேல பயோடேட்டாவில் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ்னு ஏதாவது மென்ஷன் பண்ணும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் தரவாக இருந்தாவே நீங்கள் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு அந்த இன்டர்வியூவில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்களோ அவங்களாம் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில், கோர் கம்பெனியில் ஈஸியாக பிளேஸ்மெண்ட் வாங்கிடுறாங்க. ஓகே, இது ரீசெண்ட் சர்வே நாங்கள் பார்த்தது. அது போக நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ், இதில் ஒரு 40 to 50% ஆஃப் த சப்ஜெக்ட்ஸை தரவாக படித்தாவே போதும் அண்ட் 50+ மார்க்ஸ் எடுத்துடலாம். ஒரு 50+ மார்க்ஸ் எடுத்தாவே கண்டிப்பாக ஒரு ஐஐடி என்ஐடியில் ஈஸியாக உங்களுக்கு சீட் கிடைச்சிடும். இன்னும் ஹையர் மார்க் எடுக்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஐஐடியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்தளவுக்கு 100% சிலபஸ் நாட் நெசசரி. ஓகே, நீங்கள் படிக்கிற ஒரு 70 to 85% ஆஃப் த சிலபஸை தரவாக படிக்கணும். ஒரு 70+, 75+ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா எந்த மாதிரியான பிஎஸ்யூஸ் இருக்குன்னு. ஸோ அது போக ஸ்டேட் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்டேட் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஜாப்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். டிஆர்பி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சியில் வர இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஜாப்ஸாவது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா, இதெல்லாம் தான் கேட் எக்ஸாம். மைண்டில் வச்சுக்கணும், கேட் எக்ஸாம் நாட் ஒன்லி ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், ஃபர்ஸ்ட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகே, தரவாக கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த கோர் கம்பெனிஸ் என்னென்னா அவங்க வந்து ஒரு டெஸ்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜபிளாக இருக்காங்களாங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே கேட்டே அவங்கள டெஸ்ட் பண்ணிடுது இல்லையா. ஸோ கேட் ஸ்கோர் கார்டு வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸை ஓகே டைரெக்டாக ஃபியூ கோர் கம்பெனிஸ் ஆஃபர் லெட்டர் கொடுத்து ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அந்த ஆப்ஷன்ஸும் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் பெனிஃபிட் தான். ஓகே,
கேட் எக்ஸாம் இவ்வளோ நேரம் பேசணும். அந்த கேட் எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியறதுக்கு முன்னாடி அதோட பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கேட் எக்ஸாம் டோட்டலாக நம்மளுக்கு 65 கொஸ்டின்ஸ் வரும். எவ்ரி இயர் 65 கொஸ்டின்ஸ் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் 65 கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இதில் எவ்வளோ சார் மேக்ஸிமம் மார்க் அப்படின்னா 100 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் வரும். ஓகே, இந்த 65 கொஸ்டின் 100 மார்க்ஸ். இதில் லுக் அட் திஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? பேங்கிங்கில் கம்ப்ளீட்டாக வருது, எஸ்எஸ்சியில் வருது, ஆர்பிஐ எக்ஸாம் வருது, ஈவன் டிஎன்பிஎஸ்சியில் வருது. அது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் போகணுன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் நீங்கள் எந்த கம்பெனி போனாலும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் 95% ஆஃப் த கம்பெனியில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த டெஸ்ட் என்னென்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதை கிளியர் பண்ணவங்க மற்ற டெக்னிக்கல் டெஸ்ட் போவாங்க. ஸோ கேட் லெவலில் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லுக் அட் திஸ் 5 1 மார்க் 5 2 மார்க். இதுலேயே எவ்வளோ வந்துருச்சு? 15 மார்க்ஸ் கேட்டில் வந்துருச்சு. நான் 25 எடுத்தால் போதுன்னு சொல்கிறேன், 15 இங்கே வந்துருச்சு. அதுபோக மேக்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல்லேருந்து அண்ட் 25 1 மார்க் 32 மார்க். டோட்டலாக உங்களுக்கு இங்கே ஒரு 85 மார்க்ஸ் வருது. டோட்டலாக 100 மார்க்ஸ். ஓகே, இதில் டெக்னிக்கல் அப்படிங்கிறது உங்களோட கோர் சப்ஜெக்ட். நீங்கள் படிக்கிற டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதிலிருந்து உங்களுக்கு 70லேருந்து 72 மார்க்ஸ் வரும். இது வேரி ஆகும். அது மாதிரி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 15 நம்ம வச்சுருக்கோம். எக்ஸாக்டாக 15 எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வராது. இதுவும் 13 to 15 மாறும். இங்கே கோரில் இன்க்ரீஸ் ஆனால் மேக்ஸில் கம்மியாகும். ஏன்னா மேக்ஸையும் கோரையும் சேர்த்து தான் 85 மார்க்ஸ் வரும். ஆப்டிடியூடில் மேண்டேட்ரி 15 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? இதுக்கான டியூரேஷன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 3 years டெஸ்ட். இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா எவ்ரி இயர் February மந்த்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே அண்ட் செகண்ட் சாட்டர்டே சண்டே நடந்துட்டு வருது. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எக்ஸாம் எப்போ நடக்கும்? எவ்ரி இயர் இந்த மந்த் ஆஃப் February. ஓகே, இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வரும்? ஆன்லைன் அப்ளிகேஷன் எவ்ரி இயர் இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் ஆன்லைனில் யாரெல்லாம் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த இப்போது கரண்ட் இயரில் வர்ற ஆகஸ்ட் செப்டம்பரில் ஃபில் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் வர்ற Februaryயில் எழுதலாம். ஓகேவா? ஸோ இது வந்து தேர்ட் இயர். எவ்ரி இயர் வந்து தேர்ட் இயர், அதாவது தேர்ட் இயர் வந்து 5th செமஸ்டர்லேயே அப்ளை பண்ணுவீங்க. 6th செமஸ்டரோட பிகினிங்கில் டெஸ்ட் எழுதுவீங்க. ஃபைனல் இயர் அண்ட் பாஸ்ட் அவுட் ஆல் ஆர் எலிஜிபிள். ரைட்? 3 years நடக்கும். இந்த ஆப்டிடியூடை கேட் லெவலில் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எதுக்கெல்லாம் மறுபடியும் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் கேட். ஓகே, ஃபஸ்ட்டாக பிளேஸ்மெண்ட்ஸ், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தான் கேட், ஃபாலோடு பை IBBS, ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட், கேட் எக்ஸாம். ஓகே, கேட் அண்ட் கேட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுக்கான ஆப்டிடியூடை எங்கே சார் படிக்கலாம் அப்படின்னா நம்மளோட பிளாட்ஃபார்மில் கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்சிலேருந்து நாங்கள் ஓகே 0 லெவலில் வர்ற ஸ்டூடெண்ட்டும் எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஸ்க்ராட்சிலிருந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோஸும் ரெக்கார்டடாக கொடுக்குறோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் நம்ம வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். லுக் அட் திஸ். ரைட்? நெக்ஸ்ட், இதில் கேட் எக்ஸாமோட பேட்டர்னில் மார்க் ஓகே, டோட்டல் மார்க் ஓகே, இது என்ன சார் இங்கே நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இது என்ன நெகட்டிவ் மார்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் MCQ அப்படிங்கிற டைப்புக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஓகே, இதில் நெகட்டிவ் மார்க்கிங் என்னென்னா ராங்காக ஆன்சர் பண்ணால் 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க். 1 மார்க் கொஸ்டின் இருந்தால் 2 மார்க்காக இருந்தால் 2/3. ரைட்? அது என்ன சார் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு கொஸ்டின், ஓகே 1 மார்க் கொஸ்டின் ரைட்டான ஆன்சர் கொடுத்தான், கரெக்ட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதே 1 மார்க் கொஸ்டினுக்கு ஓகே ராங் ஆன்சர் கொடுக்குறீங்க, இது மல்டிபிள் MCQக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும்தான். ராங் ஆன்சர் அப்படின்னா இதுக்கு -1/3 ஆயிரும். ஓகே, இதுலேயே எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஒரு டோட்டலாக ஒரு 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க. 3 கொஸ்டினில் 2 கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. 1 ராங் ஆயிரும். ஓகே, இதுக்கு 3 கொஸ்டினுக்கு சேர்த்து மார்க் என்னன்னா கரெக்டாக கொடுத்ததுக்கு 1+1, ராங்காக கொடுத்ததுக்கு -1/3. இப்போ என்ன ஆயிரும் 2 -
1/3. உங்களுக்கு மார்க் என்னவா மாறிடும், இங்கே கிடைச்ச 2 மார்க்ஸ்லேருந்து ராங்காக கொடுத்த கொஸ்டினுக்காக அதுக்கு ஆல்ரெடி 0, அது போக -1/3 மாறிடும். ஓகே, இங்கே 5/3 மார்க்ஸாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் டோட்டலாக. ரைட், இதில் 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது இப்போ கேட்டில். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் MSQ, மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின் MCQ, மல்டிபிள் சாய்ஸ் MSQ, மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின், நியூமரிக்கல் ஆன்சர் டைப்புங்கிறது NAT. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டுக்கும் நோ நெகட்டிவ் மார்க். அப்படின்னு என்ன மீனிங், நீங்கள் தைரியமே இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். பட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 18/6 ஆன்சர் 3 கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் ரைட்டாக இருக்கும், அதை கரெக்டாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க். ராங்காக செலக்ட் பண்ணால் 1 மார்க்காக இருந்தால் -1/3, 2 மார்க் கொஸ்டினாக இருந்தால் -2/3 வந்துருக்கும். மல்டிபிள் செலக்ட் கொஸ்டினில் 5 = just இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் கேட்டில் வராது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். 5 = 15/3, 25/4 ரெண்டுமே 5 தான். ஸோ இதில் ரைட்டாக இருக்க மோர் தென் 1 ஆப்ஷன் வந்து ரைட் ஆன்சராக இருக்கும். அப்படி ரைட்டாக இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு மார்க் கொடுப்பாங்க. இல்லை நம்ம ராங்காக செலக்ட் பண்ணிட்டேன்னா 0 தான், நோ நெகட்டிவ் மார்க். நியூமரிக்கல் ஆன்சர் டைப்புங்கிறது நம்ம ஒரு மேக்ஸோ ஆப்டிடியூடோ கோர் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணால் நம்பர்ஸில் ஆன்சர் வரும், வித் கரெக்ட் டெசிமலோட நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ கேட் எக்ஸாம்னா என்ன, அது யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் என்ன எலிஜிபிலிட்டி, மார்க்கோட ஸ்பிளிட்டப் என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி ஓகே, இப்போ கொடுக்குற ஒரு லைஃப் லெசன், இது வந்து நம்மளோட அகாடமியில் எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட லைஃப் ஆஸ் ப்ளஸ் இனி வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லாம் கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். இதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ரைட், இப்போது ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஏபிசின்னு. ஓகே, ஏபிசின்னு ஒரு 3 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறோம். 3 பேரே சேம் டிபார்ட்மெண்ட், சேம் காலேஜ், ஓகே, படிக்கிறாங்க சேம் இயரில். அவங்க ஆஃப்டர் டிகிரி ப்ரைவேட் ஜாப் ஒருத்தர் போகிறாங்க, ஒருத்தங்க வந்து ME/MTech ப்ரோக்ராம் போகிறாங்க, இன்னொருத்தங்க கவர்மெண்ட் ஜாபுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ சேல்ரி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் டிகிரி பிளேஸ்மெண்ட், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில் போனால் 2 lakhsலையும் கிடைக்கலாம், 4 lakhsலையும் கிடைக்கலாம், 5, 6, 8, 10 lakhs, 12 lakhs அவங்களோட ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கும். நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா, ஓகே, நான் 5 lakhsன்னு எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன், 5 lakhsன்னு எடுத்துக்கிறேன் பர் இயர் சேலரி, ப்ரைவேட் ஜாப். ஓகே, அவங்க 5 years ஆஃப்டர் டிகிரிக்கு அப்புறம் 5 yearsக்கு அப்புறம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, 25 lakhs. ஓகே, நான் இங்கே இன்க்ரிமெண்ட் பற்றி பேசல, இங்கே என்னவா மாதிரி இருக்குன்னா 25 lakhsஸாக மாறி இருக்கும். 5 yearsல அவங்களோட எக்ஸ்பென்சஸ், அவங்களோட ஃபுட்டு, ஒரு பேச்சுலர் இருந்தால் வெளியே ரூம் ரெண்ட்டு, ஓகே, எல்லாம் சேர்த்து நான் ஒரு 10 lakhsன்னு எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது இயர்லி 2 lakhsன்னு எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 15 lakhs இருக்கும். அதே ME/MTech ப்ரோக்ராம் படிக்கிறவங்க, ஓகே, எங்கே போகிறாங்க, ஆஃப்டர் யூஜி 2 years பிஜி போயிடறாங்க. கரெக்டு தானே? இப்போ இவங்க 5 வருஷம் ஒர்க் பண்ணுற அதே டைமில் இவங்க 2 வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டாங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூஜி படித்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்னென்னா, ஐயோ இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட அமௌண்ட் கேட்டு நம்ம படிக்கணுமா, நல்லா படிச்சிங்கன்னா யூஜி படிக்கும்போதே ME/MTech ப்ரோக்ராம் IITஸில் பண்ண என்ன கிடைக்கும், ஸ்டைஃபன் கிடைச்சிடும். மந்த்லி 12,400 அரௌண்ட் 1.5 lakhs கிடைக்கும்போது அதுலேயே பாக்கெட் மணி யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட கம்ப்ளீட் டியூஷன் ஃபீஸை பே பண்ணிடலாம். ஸோ 2 years செலவில்லாமல் படிச்சிடலாம். ஓகே, அப்படி வந்து IITs ஆர் NITஸில் இல்லை கேட் எக்ஸாம் போகிறீங்க, ME/MTech மட்டும் கிடையாது, ஆர் கேட் எக்ஸாம் கூட நீங்கள் போகலாம். ஓகே, அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னா, நல்லா படித்து ஒரு IIT NITs போனீங்கன்னா மினிமம் 15 lakhs to 20 lakhs சேலரியில் நல்லா படிச்சிங்கன்னா ப்ளேஸ் ஆகலாம். ஓகே, நான் ஒரு லோவாகவே எடுத்துக்கிறேன், ஆவரேஜ் ஒரு 15 lakhsன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இவங்க 5 years ஒர்க் பண்ணுற டைமில் இவங்க 2 வருஷம் படிச்சுட்டு எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதே 5 years முடியும் போது 3 years. அங்கேயும் இன்க்ரிமெண்ட்டை பற்றி நம்ம பேச வேண்டாம். அப்போ 3 வருஷத்தில் என்னவா மாதிரி இருக்கும், 45 lakhsஸாக மாறி இருக்கும். அவங்களோட எக்ஸ்பென்சஸ் 2 வருஷம் ஆல்ரெடி கவர்மெண்ட்டோட மணிலேயே எக்ஸ்பென்சஸை முடிச்சிட்டாங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு 15 lakhs நல்லா எக்ஸ்பென்சிவாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறனால அப்படின்னு எடுத்துக்குவோம். இல்லை ஒரு அசம்ஷன் தான், ரைட்? ஏன்னா எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் படித்தேன், என்னோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு எல்லாம் கம்பேர் பண்ணி இந்த டேபிள் கொடுத்துருக்கோம். இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 30 lakhs இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறாங்க, இவர் எவ்வளோ சப்ஜெக்ட் படிச்சிருந்தா போதும், ஒரு 2 to 3 அதாவது 20 to 30% படிச்சிருந்தா போதும். இவர் எவ்வளோ படிச்சிருக்கணும், 40% to 50% ஆஃப் த சிலபஸ் படிக்கணும். கவர்மெண்ட் ஜாப் போனால்
70 to 80% படிக்கணும். ஓகே, ஸோ இப்படி ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு யூஜியிலேருந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் அவங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஹையர் பொசிஷனில் போனாங்க அப்படின்னா ஈவன் ஃப்ரெஷராகவே அவங்க தேர்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் இயர்லேயே இம்மிடியேட்டாக பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டாங்க. அவங்க போய் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஓகே ஒரு நல்ல கம்பெனிக்கு பிஎஸ்யூவில் போனால் 10 lakhs ஈஸியாக வாங்கலாம் இயர்லி. அடுத்த 5 years இவங்க யூஜி முடிச்சு 5 years, அதே மாதிரி இவங்க பிஜி முடிச்சு அதே 5 years கேப், இவங்க ஒரு 50 lakhs ஆயிருக்கும். ஓகே, இவங்களோட எக்ஸ்பென்சஸ் இங்கே பியூட்டி என்னென்னா எக்ஸ்பென்சஸை பற்றி தான். என்னெல்லாம் கிடைக்கும்னா கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ்க்கு என்ன கிடைச்சோன்னா அலவன்சஸ் ஃப்ரம் கவர்மெண்ட். என்ன அலவன்சஸ் எல்லாம் கிடைக்கும்னா HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோட்டர்ஸ் இருந்தால் கொடுத்துருவாங்க, இல்லைனா நீங்கள் ரெண்டல் ஹவுஸ் இருந்தால் அதுக்கான ரெண்ட்டுக்கு மேக்ஸிமம் 15,000 per month 1,80,000 வரைக்கும் கவர்மெண்ட்டில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடச்சிரும், மொபைல் பில் கிடச்சிரும், ஃபியூ கேட்டகரியில் பெட்ரோல் அலவன்சஸ் கிடச்சிரும், ஃபர்னிச்சர் அலவன்ஸ் எவ்ரி 3 years 7 years ஒன்ஸ். ஓகே, ஃபர்னிச்சர் வாங்கினீங்கன்னா அது ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்குது. அது போக உங்களுக்கு லோன் போனால் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கொஞ்சம் அதுலேயும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது போக LTA லீவ் ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்னு இருக்குது. 20,000 2 lakhs வரைக்கும் உங்களால் கிளைம் பண்ண முடியும். அது என்ன லீவ் ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்னா 4 year பீரியடில் ஓகே எவ்ரி 2 years ஒன்ஸ் உங்களோட 4 year சர்வீஸ் பீரியடில் ஓகே நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு ஏர் ட்ரிப்போ இல்லை ட்ரெயின்லையோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வித் ஸ்டைஃப் உங்களோட அலவன்ஸோட லீவும் கொடுத்து அதுக்கு சேலரியும் கொடுத்து அது போக லீவில் போகிறக்கான எக்ஸ்பென்சஸும் கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லீவ் ட்ராவல் அலவன்ஸ் கிடைக்குது, எல்லாமே கிடைச்சிருது. ஸோ அப்படி எல்லாமே கிடைச்சிட்டா இந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்க எக்ஸ்பென்சஸ் என்னவாக இருக்கும்? ஃபுட்டு, ட்ரெஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் தானே இருக்கும். ஒருத்தர் ஏ அப்படிங்கிறவர் அவரோட கம்ப்ளீட் எக்ஸ்பென்சஸை ஓகே 10 lakhsல முடிக்கிறார். பட் எல்லாமே கிடைச்சும் இவர் 10 lakhs செலவு பண்ணுறாரு நம்ம எடுத்துக்குவோம். அப்போது அவரோட லைஃப் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போகும், ரைட் தானே? ஸோ அப்போ அவரோட பேலன்ஸ் என்னவாக இருக்கும்? 40 lakhsஆக இருக்கும். ஓகே, இது எந்த ஏஜில் பிஇ முடிப்பாங்க? அரவுண்ட் எந்த ஏஜில் முடிப்பாங்க அப்படின்னா இந்த 5 years கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 21 to 22 ஏஜில் பிஇ முடித்தாங்கன்னா அடுத்த 5 yearsங்கிறது 26 to 27 ஏஜ் இந்த குரூப்பாக தான் இருப்பாங்க. அப்படி அந்த குரூப்பில் வரும்போது அவங்களோட மேரேஜ் ஏஜ் வந்துடும். அந்த மேரேஜ் ஏஜில் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் ஓகே ஈவன் ரிலேட்டிவோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் கூட, அதாவது அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் கூட உங்களோட கம்ப்ளீட் மேரேஜ் எக்ஸ்பென்சஸை நீங்களே பார்த்துக்க முடியும். கரெக்டு தானே? ஏன்னா நீங்கள் எனக்கு பேரண்ட்ஸ் சேர்த்து வைக்கல, எனக்கு ரிலேட்டிவ் கொடுக்கலன்னு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் யாரையும் பண்ண வேண்டாம். நீங்கள் கரெக்டாக உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக படிச்சிருந்தா 15 lakhsோ 30 lakhsோ 40 lakhsோ உங்கள் கையில் இருக்குமா அப்படின்னா எஸ், இந்த ஏஜில் உங்கள்கிட்ட இருந்திருக்கும். ஓகே, இதில் நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸை பார்த்துட்டு இன்னும் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதே அமௌண்ட் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்படி எவ்ரி இயர் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் வரும். அது போக வர சேவிங்ஸ் எடுத்து நான் இதெல்லாம் எல்லா எக்ஸ்பென்சஸ் போக பேசிகிட்டு இருக்கேன். அது போக இருக்கிறத எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. அட் த ஏஜ் ஆஃப் 40 to 45 நான் சொல்கிறேன். ஏன்னா 26 உங்களுக்கு 21ல் நீங்கள் 22ல் ஜாயின் பண்ணிங்கன்னா பை 40 or 42 ஏஜில் 20 years ஆயிருக்கும். அந்த 20 yearsல இது மினிமம் என்னவா மாறி இருக்கும்? 4 times to 5 timesஆக மாறி இருக்கும். 5 times அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 75 lakhsஆக மாறி இருக்கும். ஓகே, இங்கே இருக்கிறது என்னவா மாறி இருக்கும்? அரவுண்ட் உங்களுக்கு 1.5 to 2 crore கூட மாறி இருக்கும். ஓகே, ஏன்னா இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்குது, அதோட சேவிங்ஸில் ரிட்டர்ன்ஸ் வரும். இங்கே 40 lakhs அப்படிங்கிறது உங்களுக்கு 2 to 3 crore சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டாக சார்? இது க்ரோரில் போகிறதெல்லாம் சாத்தியமா? இவ்வளவு பேசுகிறேமே. இது எந்த ஏஜில் சொல்கிறேன்னா அட் த ஏஜ் ஆஃப் 40. ஜஸ்ட்டு நீங்கள் படித்து முடிச்சோன்னே 3 கோடி 4 கோடி கிடைக்குன்னு சொல்ல, 40th ஏஜில் தான் கிடைக்குன்னு சொல்கிறேன். 20 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ இருக்க கரண்ட் சினரியோ கம்பேர் பண்ணி நான் 20 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போது திங்க் அபவுட் த சுச்சுவேஷன். ஒரு 5 lakhsலையும் கூட பிளேஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஏஜ் 40ல் 75 lakhs. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினா கூட உங்களுக்கு 50லேருந்து 75 lakhs வரைக்கும் செலவாயிடும். அப்போ உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டால் நடக்கும். இது எங்களோட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு, இனி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்க போகுது. ஈவன் என்னோட லைஃப்லையும் கூட படித்ததுனால நடந்திருக்கானா? எஸ், இதெல்லாம் நடந்திருக்கு. ரைட். அப்போ இந்த டேபிளை யாரெல்லாம் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்க? டைமை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் என்ன அப்படின்னா யாரெல்லாம் லைஃப்பில் டைமை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ ஓகேவா, சோசியல் மீடியா அது இதுன்னு எதுக்கும் எக்ஸ்ட்ரா டைமை நம்ம
தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட லைஃபுக்குன்னு யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுலையே மணியை தாண்டி பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லைஃப் ஓகே டைம். அப்போ டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த சக்ஸஸ் கிடைக்குமானா எஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகே ரியல் டைமில் இருக்காங்க. எங்களோட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட கேட் படித்தவங்களோ ஓகே அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தவங்க ஐஎம்ல இருக்காங்க, ஐஐடிஸில் இருக்காங்க, ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல், என்எல்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லேயும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களாலையும் வர முடியுமானா எஸ் யூ கேன் டூ இட் ரைட். இதெல்லாம் படிக்கணும்னா சார் ஓகே என்ன சார் பண்ணணும்? ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன? கேட்டை எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஜஸ்ட் லைக் தட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இதை வந்து குயிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸை மறந்துடுறாங்க. ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி பிஇ படிக்கிறீங்க அப்படின்னா பிஇ பிடெக்கோட செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் கிடைக்குன்னா செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லியும் ஒரு 1 hour to 2 hours நீங்கள் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் நல்லா ஈஸியாக ஒரு கோர் கம்பெனி பிளேஸ்மெண்ட்டோ கவர்மெண்ட் ஜாப்போ வாங்கிடலாம். இல்லை சார் நான் தேர்ட் இயரில் தான் போய் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டெய்லி 3 to 4 hours படிக்கணும். அப்போ தான் கேட் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நான் போகிறதே வந்து 4th இயரில் தான் சார் இதை எனக்கு தெரிஞ்சுது இனி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் 4th இயர்க்குள்ளேயே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். 4th இயரில் ஸ்டார்ட் பண்ணி 4th இயர் 2லேயே கேட்டை கிளியர் பண்ணணும்னா மினிமம் 5 to 6 hours படிக்கணும் டெய்லியும். அப்போ உங்களுக்கு டெய்லியும் 6 hours படிக்க முடியுமா? அதர் ஒர்க்கையும் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஃபைனல் இயர் முடிச்சுட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் 1 more year எக்ஸ்ட்ரா எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ இதில் யார் வந்து இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க பீஸ்ஃபுல்லாக போகலாம். இப்போ ஒரு பிளேஸ் எடுத்துக்கிறோம், ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு 10 minutes பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக போய் அங்கே ஓகே அவசரம் இல்லாமல் அந்த பிளேஸு நம்ம ரீச் பண்ணலாம். இல்லை 1 hour டைம் ஆகிற இடத்துல நம்ம 10 minutes வேஸ்ட் பண்ணிவிட்டு 50 minutes டைமை கையில் வச்சுட்டு போகணும். எப்படி போகணும்? ஹரிபரியாக போகணும். ஸோ அந்த இடத்துல சக்ஸஸ் வருமா அப்படிங்கிறதும் கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்போ செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் டேம் ஷியூராக பெனிஃபிட் கிடைக்கும். தேர்ட் இயரில் இட்ஸ் நாட் டூ லேட். ஃபைனல் இயர் இருந்தால் நீங்கள் 1 more year படிச்சுட்டும் கூட ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலாம். ரைட். ஹவு டு ப்ரிப்பேர் எஃபெக்டிவ்லி ஃப்ரம் ஹோம்? சார் இதெல்லாம் ரைட்டு. இப்போது நீங்கள் செகண்ட் இயர்லேருந்தே படிக்கணும்னு சொல்கிறீங்க, தேர்ட் இயரில் படிக்கணும்னு சொல்கிறீங்க. நான் காலேஜையும் படிச்சுட்டு அகாடமிக் ஒர்க்கையும் பார்த்துட்டு ஓகே நான் எப்படி வந்து ஒரு அகாடமிக்கோ இல்லை எங்காவது போய் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கணும். நீங்கள் லைப்ரரியில் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு ஒரு மென்டாரிங் அந்த இடத்துல கிடைக்கும்போது ஈஸியாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படி செகண்ட் இயர் தேர்ட் இயர் அகாடமிக் ஒர்க் கூடயே சேர்த்து, ஏன்னா படித்து முடிச்சுட்டு தனியாக போய் படிக்கிறதுக்கு படிக்கும்போதே நம்ம காலேஜில் இருக்க டைமை சேர்த்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 in 1 முடிச்சிடும். அது எப்படி சார் எஃபெக்டிவாக ஹோம்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா மெனி ஓகே ஆன்லைன் அகாடமிஸ் அவைலபிள். நம்ம த மாஸ்டர்ஸ் அகாடமியில் கம்ப்ளீட்டாக மேக்ஸ் ஆப்டிடியூட் டிபார்ட்மெண்ட் கோர் சப்ஜெக்ட்ஸு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்குது. ஓகே ரெக்கார்டட் கம் லைவ், ரெக்கார்டடும் இருக்குது, லைவ் கிளாஸும் இருக்குது. ஓகே ஸோ ஆன்லைன்லேருந்தே உங்களால் படிக்க முடியும். அண்ட் இதில் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, ஸோ யூ நீட் டு இன்வெஸ்ட் யுவர் டைம் ப்ராப்பர்லி. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட த மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ.